என்கிட்ட அவ்வளவு பணம் கிடையாது சார். அவ்வளவு பணம் வேணும் சார், அப்பதான் முடியும். கிளம்புறேன். முரளி, முரளி, என்ன மிஸ்டர் உதய், அவர் அவ்வளவு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்க, இப்படி பேசி அனுப்புறீங்க? முரளி, முரளி, என்னங்க இப்படி டார்ச்சர் பண்றாங்க? எல்லாம் என் தலையெழுத்து. கொரியர் சார். யாருங்க? கொரியர் வந்திருக்கு. என்ன கொரியர்? யாருங்க இது? ஏங்க நமக்கெல்லாம் இப்படி நடக்குது? ஏங்க நம்மள மட்டும் இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்றாங்க? இது ஒரு விதமான மாஃபியான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்படி ஒரு விஷயத்த நாமளே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இந்த கும்பலோட வேலை என்னன்னா, அப்பாவியா இருக்கிற குடும்ப தலைவனை அபாண்டமா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்ட வச்சு அவங்க கிட்ட இருந்து பணம் புடுங்கிறது தான். விஷயம் தெரிஞ்சும் நானே போய் இதுல மாட்டிக்கிட்டேன். அன்னைக்கு ஒரு நைட் இதை பத்திலாம் நான் யோசிச்சிருந்தேன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிருக்க மாட்டோம். உன் போன் தான் அடிக்குது, போய் பாரு. சரிங்க. என்னங்க இது புது நம்பருங்க. ஸ்பீக்கர் ஆன் பண்ண. வணக்கம் மேடம், கொரியர் வந்ததா? டேய், யாரா நீ? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்ற? நீ கேட்ட பணத்தை தான் கொடுத்து தொலைச்சிட்டமே, மறுபடியும் எதுக்காகடா இந்த மாதிரி போட்டோஸ்லாம் அனுப்பி உயிரை வாங்கிட்டு இருக்க? எனக்கு உங்ககிட்ட நிறைய பணம் கேட்கணும்னு ஆசைதான். ஆனா அத ஒரே தடவை கேட்டா சரியா இருக்காதுல்ல, அதனாலதான் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல கேட்கலாம்னு எனக்கு தோணுச்சு. டேய், நாங்க என்ன பணம் கைக்கிற மரமா வச்சிருக்கோம்? எங்க கிட்ட பணம் எல்லாம் கிடையாது. கல்குவாரி கிட்ட டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ற போட்டோ ரொம்ப கிளியரா வந்திருக்குல்ல மேடம்? டேய், இத பாரு, இந்த மிரட்டற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நாங்க ஒரு பணமும் தர மாட்டோம், தரவும் முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. அந்த பெட்ஷீட் என்கிட்ட தான் இருக்குது மேடம், சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஜாஸ்திலாம் வேண்டாம், இன்னொரு 15 லட்சம் கொடுத்தா இதோட நெகட்டிவையும் பெட்ஷீட்டையும் கொடுத்துறேன். ஹே, இங்க பாரு, போன தடவை எப்படிதான் போய் சொல்லி பணத்தை வாங்கி எங்களை ஏமாத்திட்ட. ஆனா இந்த வாட்டி நிஜமா கொடுத்துறேன் மேடம். பேராசை பெருநஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதே நேரம் அதே இடம், நான் உங்களுக்காக வந்து காத்திருப்பேன். பணத்தோட வந்துருங்க. என்னங்க பண்றது இப்போ? கையில பணமும் இல்ல, இவங்க வேற இப்படி பண்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. என்னங்க என்னங்க என்னது இது? எனக்கு ஏதோ லெட்டர்ல எழுதி. அது ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க கொடுங்க, அதை காட்டுங்க. இல்ல, அது ஒண்ணும் இல்ல. காட்டுங்க சொல்றல, காட்டுங்க. காவல்துறைக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக மனம் முடிந்து விட்டேன். வீடும் இழந்து பணமும் இழந்து மறுபடியும் வாழ்க்கையை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்க எனக்கு திராணி இல்லை. அதனால் தற்கொலை செய்து கொள்கிறேன்.
இந்த முடிவுக்கு யாரும் பொறுப்பில்லை. என்னங்க அது? விஷம் கொடுக்குறீங்களா நீங்க? இப்படி ஒரு முடிவு எடுக்க உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா என் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? எனக்கு உங்களை விட்டா வாழ முடியாதுங்க. நான் என்ன பண்ணட்டும் வித்யா? என்னால அவனுக்கு டார்ச்சர் தாங்க முடியல. உன் முகத்தை பார்த்து நீ வா தற்கொலை பண்ணிக்கலான்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு அந்த தைரியம் இல்ல. அதனாலதான் நான் மட்டும். என்னங்க நீங்க போயிட்டீங்கன்னா மட்டும் அந்த கும்பல் என்ன விட்டுருவாங்களா? பணம் இல்லைன்னா என்ன, நீ இருக்கலன்னு என்ன மிரட்டினா நான் மட்டும் என்னங்க பண்ணுவேன்? அந்த பயத்துல நானும் தூக்கு மாட்டி சாவறதுக்கு பதிலா உங்க கூட சந்தோஷமா செத்துருவல்லங்க. இல்ல வித்யா, நீ இருக்கணும். நீ போ, உங்க அண்ணன் வீட்டுக்கு போ. நான் இதை குடிச்சு செத்து போயிடுறேன். தயவு செஞ்சு மனசை மாத்திடாது ப்ளீஸ். இங்க பாருங்க, நான் உங்களை தண்ணி சாக விட மாட்டேன். நானும் இதே மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து போயிடலாம். சரியா? கொடுங்க. பைத்தியக்காரத்தனமா பண்ணாத வித்யா. கொடுங்க, நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. கொடுங்க, நீங்க கொடுங்க. இந்தாங்க உங்க லெட்டர் நீங்களே வச்சுக்கோங்க. நான் எழுதுறேன். வித்யா, காவல்துறைக்கு என் கணவர் மிக நல்லவர். பண ரீதியாக மிகவும் நல்ல முறையில் இருந்த அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டங்கள் வர ஆரம்பித்தது. என் ஜாதகத்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். என்னால் தான் என் கணவருக்கு கஷ்டம் வருகிறது. நான் ஒரு ராசி இல்லாதவன். என் கணவரின் அன்பிற்காக இன்னொரு ஜென்மம் எடுத்து நானே அவருக்கு ராசியான மனைவியாக வர வேண்டும். இந்த ஜென்மத்தை நான் அழித்துக் கொள்கிறேன். என் தற்கொலைக்கு யாரும் பொறுப்பில்லை. லெட்டர் எழுதிட்டுங்க, பால் குடிக்கிறேன். நீங்கள் எடுங்க. குடிங்க. எனக்கு அடுத்த ஜென்மத்திலையும் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே வாழணுங்க. வாங்க குடிக்கலாம். எனக்கு என்னாச்சு? தொண்டை எரியுதுங்க. முடியல வித்யா. அடுத்த ஜென்மோடு ஒன்னு இருந்தா உங்களுக்கு நானே பொண்டாட்டியா வர்றோங்க. என்னங்க